ஆதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அன்னைக்கு அருண் உளர்னதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் திரும்ப திரும்ப கேட்டதுல அன்னைக்கு மబ్బுல தூங்கி விழுற மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டான். இன்னைக்கு நாம ரொமான்ஸ் பண்ற மாதிரி நடிச்சு அவன் வாயில இருந்து எப்படியாவது உண்மையை வரவழைக்கணும். அண்ணன் நம்பர் வருது. இவன் வேற குளிச்சிட்டு இருக்கானே, எடுக்கலாமா வேணாமா? அருண் ப்ளீஸ் போனை எடு. ஹலோ ஹலோ அருண், நான் கீர்த்தி பேசுறேன். ஹலோ, இந்த கீர்த்தி யாரு? ஏன் என் வாய்ஸ் கேட்டோன்னா போனை கட் பண்ணிட்டா? அருணுக்கு கால் பண்ணா அவன் வைஃப் எடுக்கிறாங்களே, என்ன பண்றது? ரொம்ப அர்ஜென்ட்டா அவன் கிட்ட பேசணுமே. என்ன ஐசு, கனவு கண்டுட்டு இருக்கு போல இருக்கு. கனவை நிறைவேற்றிடுவோமா? சீ, நீ மாறிட்டேன்னு நினைச்ச, ஆனா நீ இன்னும் மாறவே இல்ல. என்ன ஐசு, எதுக்கு இப்ப இப்படி கோவப்படுற? ஏய், நான் உனக்கு தாலி கட்டின புருஷன்டி. நான் ஆசையா உன்னை கட்டி பிடிக்க கூடாதா? நீ தாலி கட்டின பொண்டாட்டி தான், ஆனா நீ எனக்கு மட்டும் புருஷனா இருக்கியான்னு தெரியலையே. என்ன ஐசு, ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? உன்னோட திருட்டுத்தனம் எனக்கு இப்பதானே தெரியுது. திருட்டுத்தனமா? நான் என்ன திருட்டுத்தனம் பண்ண? ஐஷு, நீ என்ன சொல்றன்னு எனக்கு சத்தியமா புரியல ஐஷு. எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசு. சரி, முகத்துக்கு நேராவே கேக்குறேன். யார் அந்த கீர்த்தி? கீர்த்தி? கீர்த்தி என்னோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டு. நீ தான் பழைய அருண் இல்லையே, அப்புறம் எதுக்காக உன் பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இந்த நேரத்துல உனக்கு ஃபோன் பண்ணணும்? என்னது, கீர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணாளா? அவ எதுக்காக இந்த நேரத்துல உனக்கு ஃபோன் பண்ணணும்? அதுக்கு எனக்கு பதில் சொல்லு. நீ எத்தனை தடவை இந்த கேள்வி கேட்டாலும் என்னோட பதில் இதுதான் ஐஷோ. நான் முன்னாடி தப்பா இருந்தவன் தான், ஆனா இப்ப அப்படி கிடையாது. திருந்திட்டேன். புரிஞ்சுக்காத ஃபர்ஸ்ட். இங்க பாரு ஐஷு, கீர்த்தி மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடயும் கான்டாக்டும் இல்ல. ஏன் அவங்களோட ஃபோன் நம்பர் கூட என்னோட மொபைல்ல கிடையாது. இத்தனை நாள் கான்டாக்ட் பண்ணது கீர்த்தி, எதுக்கு இப்ப திடீர்னு கான்டாக்ட் பண்ண எனக்கு தெரியல ஐஷோ. நீ சொல்ற இந்த கதையெல்லாம் நான் நம்பணுமா அருண்? கதையா? நான் கதையெல்லாம் சொல்லல ஐஷு, உண்மையை தான் சொல்றேன். என்ன நம்பு. பாரு, அந்த கீர்த்தி தான் ஃபோன் பண்றா. என் வாய்ஸ் கேட்டதும் டிஸ்கனெக்ட் பண்ணவ இப்ப மறுபடியும் கால் பண்றா. ஹலோ ஹலோ அருண், நான் கீர்த்தி. சொல்லு கீர்த்தி. அப்பாக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணாதான் உயிர் பொழைப்பாருன்னு டாக்டர் சொல்றாரு அருண். 10 லட்சம் ரூபாய் பணம் கட்ட சொல்றாரு. அவ்வளவு பணத்துக்கு நான் என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. அதான் உனக்கு ஃபோன் பண்ண. சரி சரி கீர்த்தி, அழாத, தைரியமா இரு. இவ்ளோ பெரிய தொகைய உன்னை தவிர வேற யாராலையும் எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது. ப்ளீஸ் அருண், என் அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணு. நீ அழாத கீர்த்தி, நான் இருக்க, தைரியமா இரு. அம்மா, உனக்கு பணம் எப்ப வேணும்? இன்னைக்கு கட்டினாதான் நாளைக்கு காலையில ஆபரேஷன் பண்ணுவாங்களாம். சரி, நீ தைரியமா அங்கேயே இரு, நான் இப்ப பணத்தோட வரேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ்.
என்னாச்சு? திடீர்னு இப்படி கோவமா எதுக்கு கிளம்புறாரு? ஏதோ தப்பு நடக்குது. என்னன்னு தெரியலையே. நான் உயிரோட இருந்த அர்த்தமே இல்லை. ஹலோ பார்வதி, எனக்கு பால் வேணும். இதை எடுத்துட்டு வந்துடுறேம்மா. அம்மா, பால் கொண்டு வந்திருக்கேன். கதவு ஓபன்ல தான் இருக்கு. உள்ளவா பார்வதி. வச்சுட்டு போ. நான் தான் உன்னை வச்சுட்டு போன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. சின்னையா வேற கோவமா வெளியில போனாரு. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. நீ இன்னும் போகலையா? நான் தான் உன்னை அப்பவே போக சொன்னேன்ல. ஆ, போ. ஆ.
ஐஸ்வர்யாமா 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 அம்மா ஐஸ்வர்யாமா 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 என்னாச்சுமா ஐஸ்வர்யாமா ஐஸ்வர்யாமா என்னாச்சு ஐஸ்வர்யாமா நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இப்ப என்ன பண்றது பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருப்பா? தூங்கிட்டாலா இல்லை நம்மள மாதிரி தூக்கம் வராம தவிச்சிட்டு இருப்பாளா? ஓய் பொண்டாட்டி, என்ன இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்குறா? இப்பதான் நான் உன்னை நினைச்சேன். சரி உன்கிட்ட பேசலான்னு ஃபோன் எடுத்தேன். டக்குன்னு நீயே கதவு திறந்துட்டு வந்து நிக்கிற. பெரியா என்ன பொண்டாட்டி இது? வந்தா ஆசையா மாமான்னு கூப்பிடுறத விட்டுட்டு பெரியய்யா அது இதுன்னு கூப்பிட்டு இருக்க. பெரியா அது வந்து ஐஸ். ஐஸா? நான் என்ன உனக்கு ஐஸ் வைக்கிறேன்னு சொல்றியா? ஏன் பொண்டாட்டிக்கு நான் எதுக்கு ஐஸ் வைக்கணும்? வா என் கூட வந்து உட்காரு. பெரியா விடுங்க. ஏய் என்ன ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? பொண்டாட்டி என்ன ஆச்சு? ஏன் இப்ப கண் கலங்குற? ஐஸ்வர்யா அம்மா. என்னாச்சு? ஐஸ்வர்யா உன்னை திட்டினாளா? அவங்களாம் விடு நீ வா. அது இல்ல பெரியா, ஐஸ்வர்யா அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டு மயங்கி கிடக்குறாங்க. பேச்சு மூச்சே இல்ல. என்ன சொல்ற? ஐஸ்வர்யா எதுக்கு தூக்க மாத்திரை சாப்பிடணும்? சின்னையாக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை. அவங்க கோவமா வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பால் கொண்டு வர சொன்னாங்க. நான் பால் கொண்டு போய் கொடுக்கும் போது அவங்க தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டதை பார்த்தேன். உடனே என்ன வெளியே போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. என் மனசு கேட்காம சந்தேகப்பட்டு அப்புறமா ரூம்குள்ள போய் பார்த்தா அவங்க பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல? தெரியாது. சரி வா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியா. எத்தனை மாத்திரை சாப்பிட்டுருக்காங்கன்னு கூட தெரியல. என்ன ப்ரோ கால் பண்றாரு? ஹலோ சொல்லு ப்ரோ. டேய் எங்க இருக்க? நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே வந்திருக்கேன் ப்ரோ. என்னடா முக்கியமான வேலை? ஏன் ப்ரோ என்னாச்சு? இங்க ஐஸ்வர்யா ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்டாடா. ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற? ஐஸ்வர்யா தூக்க மாத்திரை சாப்பிட்டாளா? டேய் உங்க ரெண்டு பேருக்கு அப்படி என்னடா சண்டை? என்ன அகிலா, இன்னும் முடியலையா? இல்லங்க, கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது. அது எந்த ஃபைல்ல இருக்குன்னே தெரியல. ஐஸ்வர்யா தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு தான் எல்லாம் தெரியும். ஏற்கனவே லேட் நைட் ஆயிடுச்சு அகிலா. எடுத்து வை, காலையில பாத்துக்கலாம். இல்லங்க, இது இப்ப கிளியர் ஆயிடுச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கன்னு மெயில் போட்டுடுவேன்.
யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனையாயிடும். யார் மாமா போன்ல? அம்மா கால் பண்றாங்க. இந்த நேரத்தில் அம்மா இதுக்கு ஐஸ்வர்யா கால் பண்றாங்கன்னு தெரியலையே. யாருக்கு ஃபோன் பண்றா அகிலா? ஐஸ்வர்யாக்கு தாங்க. ரிங் போயிட்டே இருக்கு, அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்றது மாமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். தூங்கிட்டாலும் என்னவோ. சரி, நானே ரூம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இரு அகிலா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ ஒர்க்கை கண்டினியூ பண்ணு. ம். அம்மா கிட்ட இருந்து திரும்ப கால் வரலாம். நம்ம ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம்.